இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம் வணக்கம். உங்க எல்லாரையும் இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாவே நம்ம மும்பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பலவிதமான அவமானங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சில பேர் மும்பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காரங்க நெப்பாட்டிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ட்ரக் அடிக்ஷன் இருக்குன்னாங்க. சில பேர் இங்க நிறத்தை வச்சு மரத்தை வச்சு வேற்றுமை இருக்குன்னாங்க. ஆனாலும் இந்த இருளில் ஒரு தீபம் ஒளிவிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இத்தனை அவமானத்திலையும் ஒரு நபர் இருக்காரு, ஒரு ஃபிலிம் ஸ்டார் இருக்காரு. அவர் மேல மக்கள் ரொம்ப அன்பு காட்டினாங்க, தன்னோட நண்பராகவே நினைச்சாங்க. பல இடங்கள்ல அவருக்கு கோவிலே கட்டியிருக்காங்க. ஆனா மக்களோட அன்பு அதிகரிக்கும் போது அவங்க மேல குற்றச்சாட்டையும் சுமத்துவாங்க, கேள்விகளையும் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் ரியல் லைஃப் ஹீரோ சோனு சூத். இந்த கரகோஷம் எப்போ ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆப்கி அதாலத்தோட இந்த சிறப்பான ஸ்பெஷல் ஷோ. இன்னைக்கு நம்முடைய ஜட்ஜ், ராஜ்யசபா மெம்பர், பிரபலமான பிலாந்த்ரபிஸ்ட் விக்ரம்ஜீத் சிங் சாஹனி. குற்றச்சாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, நாம விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் விக்ரம் சிங் சாஹனி கிட்ட நாம அனுமதியை கேட்டு பெறுவோம். அனுமதிக்கிறேன். வாங்க, ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். சோனு சூத் மீது முதல் குற்றச்சாட்டு. நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். ஆப்கி அதாலத்ல சோனு சூத் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் எதையுமே அவர் இஷ்டத்துக்கு தான் செய்வார். சோனு, இது உண்மைதானா? உங்க அப்பா அவர் கடையில உங்களுக்கு துணி அளக்கிற வேலை தான் கொடுத்தாராமே, அதுக்கப்புறம் நீங்க கடையை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு இன்ஜினியர் ஆகணும்னு நாக்பூர் போயிட்டீங்க. எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாரு, படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அதனால நான் நாக்பூருக்கு இன்ஜினியரிங் பண்ண அங்கே போனேன். நான் இப்படி நினைக்கல ஆக்டர் ஆவேன்னு, மறுபடியும் ஷாப்ல வந்து உட்காருவேன், இல்லை இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு தான். நீங்க இன்ஜினியரிங் பண்ண போனீங்க? ஆமா சார். ஆனா நீங்க டிக்கெட் இல்லாம மும்பைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. டிக்கெட்லாம் எடுத்தேன், ஆனால் அன்ரிசர்வ்டில் எடுத்தேன். ரிசர்வேஷன் கிடைக்கல. அப்போ ஒரு மூலையில் இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மும்பை வந்தேன். டிடி பிடிச்சாரா? டிடிஆர்ட்ட கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் மும்பை வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க அங்க வாட்ச்மேனுக்கு காசு கொடுத்து தான் ஸ்டுடியோ உள்ள என்டர் ஆனீங்களாமே? ஃபிலிம் சிட்டிக்குள்ள உள்ள போகிறதுக்கு செக்யூரிட்டி உள்ள விட மாட்டாங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆக்டர் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா என்ட்ரி கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க ஃபிலிம் சிட்டிக்குள்ள உள்ளேயே விடல. அப்போ உள்ள போறதுக்காக ஒரு 15-20 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து உள்ள போனாங்க. செட்டுக்கு போனப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அங்க போய் அவங்க முன்னாடி அப்படின்னு அவன் பாக்குறதுக்கு ஆக்டர் மாதிரியே இருக்கான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. நாள் பூரா அங்க காலையில இருந்து ஃபிலிம் சிட்டில அப்படியே நின்றுட்டு திரும்பி வந்தேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன், நான் நினைச்சு வந்தது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது அவசியம் தான் நினைச்சேன். ஆனா எங்கிட்ட உங்க 97 காலகட்டத்தோட போட்டோ இருக்கு. வாவ். அந்த போட்டோவை பார்த்து தான் இந்த பையன் படங்கள்ல ஹீரோவாக முடியுமா இல்லையாங்கிறத கணிக்கணும். இப்ப சொல்லுங்க, இத பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களால ஹீரோவாக முடியும்னு நீங்க நினைச்சீங்க? சார் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை தான் இந்த உலகம் எல்லாமே. அந்த நம்பிக்கையில தான் போனேன். அப்புறம் இந்த போட்டோவை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல. அப்புறம் நீங்க படம் நடிக்க போனது தமிழ்ல, தெலுங்குல? சார், நான் பெக்கர்ஸ் ஆஸ் நாட் சூசர்ஸ்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, ரொம்ப பெரிய ஆஃபர், வில்லன் ஆஃபர். இவங்க எப்படி என்ன வில்லனா சூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சேன். பையன் ஹீரோ மாதிரி இருக்கான், இவனை போய் வில்லனா சூஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் கேமரா எதிரில் வந்துதானே ஆகணும். அப்புறம் இங்க சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு.
நெகட்டிவ் ரோல்ஸ் தான் எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன. ஆனா இது உண்மை, ரோல் கொடுக்கும்போது அவங்க உங்க ஆக்டிங் எல்லாம் பார்க்கல. இல்லை சார், அவங்க என்னை பார்த்த ஃபர்ஸ்ட் லுக் என்னன்னா ஹைட் இருக்கு, பாடி இருக்கு, இவனுக்கு ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டேன் சார். இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். முதல்ல லுக் வைஸ் கொடுத்தாங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா, அதனால தான் நீங்க சவுத் ஃபிலிம்ஸ் பண்ணீங்க. ஏன்னா நீங்க காலேஜ்ல எந்த பொண்ணை லவ் பண்ணீங்களோ அந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு. சார் அது வந்து ஒரு ஆக்சிடென்டலா நடந்த விஷயம். நான் எப்போ சொனாலியை சந்திச்சனோ அவ தெலுங்கு பொண்ணு. நான் அப்போ சினிமாவில் வருவேன்னு கூட நினைக்கல. ஆனால் தலையெழுத்து எங்கே சுற்றினாலும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வருவோம்னு இருக்குல்ல. அப்புறம் சவுத்தில் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பஞ்சாபியை விட சவுத்தில் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்தது. நான் பஞ்சாப்க்கு வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் சவுத் ஃபிலிமில் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அப்போது மக்கள் சொல்லுவாங்க, பையன் படம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் டிவியில் எப்பயுமே வரலன்னு. அப்புறம் மெதுவாக தெரிய ஆரம்பிச்சோன்னு அவன் டைம் பாஸ் பண்ணல, ஏதோ படம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க, அந்த குடும்பத்தாளுங்க நீங்க ஹீரோ ஆகணும்னு நினைச்சாங்களா? ஆமா. ஆனா நீங்க வில்லனா நீங்க. ரைட் சார். அப்பது உங்களுக்கு அவமானமா தோணுங்க சார்? முதல்ல அபினவ் கேஷவ் எங்க டைரக்டர், அவரு மணிரத்னம் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. அவர் முதல்ல என்ன ஹீரோ ரோலுக்கு சூஸ் பண்ணாரு. நான் கரெக்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணோம். அப்போ தான் தபாங் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு சேதி சிங் ரோல் கொடுத்து சல்மான் சார் சில்புல் பாண்டே ரோல் எடுத்துக்கிட்டாரு. நான் இந்த சேதி சிங் ரோல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவர், நீ பண்ணு, இது நல்ல ரோல்னு சொன்னார். அப்புறம் நான் அவருக்கு கொஞ்சம் எழுதி கொடுப்பேன், டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பேன். அப்போது எனக்கு எழுதுகிற இன்ட்ரெஸ்ட் கூட இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 நாளில் ஃபுல் ஸ்கிரிப்டையும் நான் எழுதி கொடுத்தேன். இது ஓகேனா பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல தபாங் வந்து. அப்போ உங்க சேதி சிங் டயலாக நீங்களே எழுதினீங்களா? நான் தான் எழுதினேன் சார். நான் பெரிய படங்கள்லாம் நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்கேன். பட் அதுக்கான கிரெடிட்ஸ் நான் வாங்கிக்க மாட்டேன். நான் பெரிய ஹிட் டைலாக்ஸும் எழுதியிருக்கேன். என்ன சல்மான் கூட்டிட்டு போனாரு. அவர் என்ன சொன்னார்னா, வா நம்ம சாப்பிட போகலாம், அங்கே தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப உயரமா இருக்க, காரில் உட்காரது உனக்கு கம்ஃபர்ட்டா? நான் என்ன சொன்னேன்னா, சல்மான், சட்டத்தோட கையும் சோனு சூதோட காலம் ரொம்ப நீளம்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவரு, டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு, படத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாரு. அப்புறம் அந்த டைலாகும் படத்துல வந்தது. சட்டத்தோட கையும் சேதி சிங்கோட உதையும் ரொம்ப நீளம்னு அது படத்துல வந்துட்டு அந்த டைலாக். அப்புறம் அந்த படத்துல ரொம்ப ஃபேமஸான டயலாக் சல்மானோடது, ஓட்ட போட்டுருவேன் சார். எனக்கு ஞாபகம் இருக்கு, அது என்னோட ஃபர்ஸ்ட் டே டயலாக். எனக்கு எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அபிநவ் கூட உட்காருவேன். அதுலயும் இந்த டயலாக் இருக்கு. நான் எந்த அளவுக்கு கிழிச்சிருவேன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அங்கேயும் என்னோட ரைட்டிங் இருக்கு. ஸோ எனக்கு எழுத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். நான் எழுத சொன்னா நல்லா எழுதுவேன். வில்லன் கேரக்டர்ஸ்ல நீங்க ஹிட் ஆனப்ப, ஆமா, ரியல் லைஃப்ல ஹீரோவா இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? நான் மும்பைக்கு வந்தப்போ எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நல்ல பெரிய ரோல்ல நடிக்கணும், 100 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கைனா அப்படித்தானே. அப்புறம் கோவிட் வந்தப்போ நான் பொதுமக்கள் கூட பழக ஆரம்பிச்சேன். அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை உணர்ந்தேன். வாழ்க்கையோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் நான் நினைச்சது இல்ல, இப்பதான் நான் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது அந்த கடவுள் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரால் இந்த படம் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சார். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் எனக்கு கடைசி வரைக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சோனு, நீங்க இந்த ரோல் பண்றதுனால படத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு ரோல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சிரஞ்சீவி உங்களை அடிக்க மாட்டேன்னு சொன்னாராமே. ஏன்னா இவரை நான் அடிச்சேன்னா மக்கள் என்ன அடிச்சிடுவாங்கன்னு சொன்னாராமே. ஆமா சார், ஆக்ஷன் சீன் ஒன்று போயிட்டு இருந்தது. 2 ட்ராக் போயிட்டு இருந்தது. கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி ஷூட் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி 2-3 படங்கள் போயிட்டு இருந்தது. அப்புறம் கோவிட் முடிஞ்சு திரும்பி வந்தப்போ இமேஜ் மாறிடுச்சு. அப்புறம் ஆக்ஷன் டைரக்டர்ஸும் ஃபிலிம் மேக்கர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, இவனை அடிச்சோம்னா நிறைய திட்டு விழும். ஸோ நிறைய ரீஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய ரீஎடிட்டும் பண்ணாங்க. மக்களுக்கு நிறைய எமோஷன் இருந்ததுனால இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஒருவேளை அவரை திட்டினாலோ இல்லை அவர் காலரை பிடிச்சாலோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அதை நிறைய ரீஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஆனா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் உள்ளவங்களும் நீங்க எல்லா படத்துலயும் அடி வாங்குவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்ல பாடியை வளர்த்து வச்சிருக்க, ஆனா எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கடைசியில தான் அடி வாங்குவேன், ஆனா படத்துல ஃபுல்லா நான் தான் அடிப்பேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அடி வாங்குறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். கங்கனா ரனாவத்தோட படத்துக்காக நீங்க ரொம்பவே உழைச்சிங்க, குஸ்தி போடுறதுக்காக பாடி எல்லாம் ரெடி பண்ணீங்க. ஆனா படம் வரும்போது அதுல அந்த ரோலை கட் பண்ணிட்டாங்க சார். அதுல கங்கனா ஃப்ரெண்டு. நான் அந்த படம் பண்ணும்போது நான் டைரக்டர் என்னோட ஃப்ரெண்டு கிரிஷ். ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. அப்புறம் கங்கனா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்தை நான் மறுபடியும் டைரக்ட் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு சீன்ஸே தெரியல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதில் சீன் ஒன்றும் பெருசாக இல்லை, நாம் 2 பேரும் ஃப்ரெண்டாகவே இருப்போம். ஒருவேளை ஷூட் பண்ணணுன்னா நான் ஒரிஜினல் டைரக்டர் கூட தான் ஷூட் பண்ணுவேன்னு. ஒருவேளை நீங்கள் பண்ணணுன்னு இருந்தால் நான் படத்துலேருந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வெளியே வந்துட்டேன். ஆனால் கங்கனா என்ன சொன்னாங்கன்னா, சோனு சூதுக்குள்ள ஈகோ இருக்கு, ஒரு உமன் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் நடிக்க விரும்பாதனால தான் அவர் ஒதுங்கிட்டாரு. நான் ஃபராகான் கூட வேலை செஞ்சேன். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு பொண்ணுப்பா, நீங்க என்னோட ஜெண்டரை மாத்தாதீங்கன்னு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை சார். மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க. நாங்க உங்களை ஹிந்தி மூவிஸ்ல பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணது தமிழ் அப்புறம் தெலுங்கு மூவிஸ்ல. ஆனா நீங்க ஒரு பஞ்சாபி சார். ஆமாங்க. அப்புறம் நீங்க நடிச்ச தமிழ் இல்ல தெலுங்கு மூவிஸ்ல இருந்து எங்களுக்காக ஒரு டைலாக் சொன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அது தமிழ் ஃபிலிம். அந்த படம் பேரு கல்லழகர். அப்போ அவங்க எனக்கு ஒரு லாங் டைலாக் கொடுத்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி கேமராவை ஃபேஸ் பண்ணதில்லை. ரொம்ப நர்வஸாக இருந்தது. புது உலகம், புது வாழ்க்கை, புது மக்கள். ஸோ நான் அந்த டைலாக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் சொல்லும்போது சில டைலாக்ஸ் இந்த மாதிரி இருந்தது. கி சாக்ஷாத் அந்த யானை முகுதன் விநாயக பெருமானே கருணுதா கபத்தின வேறே மனசுலா நாம் வேறுக்கிறது தெய்வ நிந்தாயே ஆகுதா. என்னோட டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதை பார்த்து. நீ ரொம்ப ஃபோக்கஸான ஆள்பா அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. தமிழ் தெலுங்குலாம் ஓகே. ஆமா. நீங்க சைனீஸ் ஃபிலிம் கூட பண்ணிருக்கீங்க. ஆமா சார், சைனீஸ் மராத்தி ஃபிலிம் கூட நான் பண்ணேன். வெவ்வேறு மொழியில பண்ணியிருக்கேன். சைனால ஜாக்கி சான் சார் கூட கூப்பிட்டாரு என்ன. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது. அப்ப நான் பஞ்சாப்ல இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கால் வந்தது, வி ஆர் காலிங் ஃப்ரம் ஜாக்கி சான் ப்ரொடக்ஷன், யூ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சைனாக்கு போனேன். படம் எனக்கு ஞாபகம் இருக்கு, கங்ஃபூ யோகா. ஆமா, குங்ஃபூ யோகா சார். மற்ற படங்களோட பேரு என்னன்னு கூட தெரியாது சார். எனக்கும் தெரியாது. சரி, சைனீஸ் டயலாக் ஞாபகம் இருக்கா சார்? அந்த டைம் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இங்கே பேச முடியல, பட் அப்போ நான் நிறைய கத்துக்கிட்டாங்க. ஜாக்கி சான் பேசுறத பார்த்து அவர் எப்படி பேசுறாரு அது மாதிரிலாம் நான் பேச கத்துக்கிட்டாங்க. அப்புறம் 6-7 வருஷம் கேப் ஆயிருச்சு சார். அப்படி இப்போ எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்போ யாராவது இன்னொரு கேள்வி கேட்கலாம்? சார், உங்களுக்காக என்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்களுக்கு பெங்காலி ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா. அப்புறம் உங்ககிட்ட பெங்காலி ரசகுல்லா கொடுத்து எந்த வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவீங்க அப்படின்னு. கண்டிப்பா. உண்மையா சார்? ஆமா, எனக்கு ரசகுல்லா ரொம்ப பலவீனம். யூனோ, காலேஜ் டைம்ல என் கூட ரேகிங் பண்ணும்போது நிறைய பிகாரி பசங்க இருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய பசங்களா இருப்பாங்க. ரேகிங்ல இதான் சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் இயர் பையன் தானே, அப்போ போய் 25 ரசகுல்லா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ரசகுல்லா எடுத்துட்டு வந்து தான் ரேகிங் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு இருக்கு, ஆனா ப்ரொஃபஷனல்ல இல்லை. அப்புறம் எங்களால சாப்பிட முடியாது, பட் ஸ்டில் என்னோட பலகீனம் தான் அது. அவங்களுக்கு வாங்கி கொடுத்து என்னோட பலவீனம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரசகுல்லா கொடுத்தா எந்த வேலையை வேணாலும் உங்களை செய்ய வைக்கலாம்னு. உங்களை பாட்டு கூட பாட வைக்கலாம் சார். பாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் மக்கள் நான் பாடக்கூடாதுன்னு ரசகுல்லாவே கொடுக்க மாட்டாங்க சார். சோனு, உங்க மதரோட கடிதத்தை நான் பார்த்தேன். சொல்லுங்க சார். அம்மா எழுதியிருக்காங்க, நீ என் பேரை காப்பாத்துவேன்னு. நான் தீவிரமா நம்புறேன். கரெக்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க உங்க அம்மாவுக்காகவே உங்க பேரை காப்பாக்கிட்டீங்க. ஆனாலும் பிரபலமாகும் போது ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான். ஆமா, பெரிய பேர் வந்தா கூடவே குற்றச்சாட்டுகளும் வரும். இல்ல, எங்கிட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல சோனு சூத் மேல குற்றச்சாட்டும் வழக்கும் தொடரும். எங்க அம்மா சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வாழ்க்கையோட பேனாவில் உன்னோட வேண்டுதலோட இங்க நிரப்பணும், உன்னோட தலையெழுத்து ஓலையில் இல்லை வானத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்றைய நம்முடைய விருந்தினர் சோனு சூத். அவர் மேல வழக்கு தொடரலாம். ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் சோனு சூத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் தன்னோட இமேஜ் மாற்றத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. சோனு, உங்க இமேஜ்னால உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே டென்ஷன் கேள்விப்பட்டேன். ஆமா உங்களோட பேரை மாத்திக்கணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு சோனு பிடிக்கல. சார், நான் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஆக்டர் ஆகிட்ட, மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சோனு சூத்னு, சோனு சூதெல்லாம் ஒரு நேமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லும் போது சோனு சூத்லாம் ஒரு ஆக்டர் நேமா, ஸோ நேமை சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சேன். அந்த நேரத்தில் ஆரியன்ற பேர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பஞ்சாப்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குல்ல, டீட்டோ, ஸ்வீட்டி, பில்லா. சார், ஆனால் இப்போ பஞ்சாபை விட்டு நான் மும்பைக்கு வந்துட்டேன்ல, மும்பைக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, சோனு வேலைக்காகாது, வேற ஏதாவது பேரை மாற்றிக்கங்க. அப்போ நான் புக்கை திறந்து ஃபேஷனான நேம் இதுன்னு தேட ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் ஆரியன்ற பேர்லாம் இருந்துச்சு. அந்த பேரை கூட வச்சேன். ஒரு 10 நாளைக்கு அந்த பேரில் தான் இருந்தேன், ஆரியன்ற பேரில். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சோனு சூதுங்கிற பேர் எனக்கு வந்துடும். அப்புறம் சோனு சூதில் தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சோனு சூத்லேயே போய்கிட்டு இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சோனு சூத் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னா இனிமேல் நல்லா போகும். இந்த சோனுங்கிற பேர் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்குன்னா, தன் பசங்களுக்கு கூட சோனுலாம் பேர் வைக்கிறாங்க. ஆமாம் சார், என் பேர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பீகாரில் குப்தா சார் இருந்தார், அவர் மகனுக்கு சோனு சூத்னு தான் பேர் வச்சிருக்காரு. குப்தா எப்படிங்க சோனு சூத் ஆக முடியும்? சோனு சூத் தான் குப்தான்னு சொன்னார் அவர். அவர் இப்போவும் கூப்பிடுவார் சார். அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்பா அம்மா யோசிச்சு தான் சோனு சூத்னு பேர் வச்சிருக்காங்கன்னு. சோனு, இதெல்லாம் மக்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நீங்க அவங்களுக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கீங்க, ராத்திரி பகலா அவங்களுக்காக உழைச்சிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸை வரவழைச்சு கொடுத்துருக்கீங்க, மக்களை கோஆபரேட் பண்ண வச்சீங்க, மக்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தீங்க. ஆனா மக்கள் இதையும் கேட்கறாங்க, இவர் ஒரு செலிபிரிட்டியா இருந்துகிட்டு ஏன் இதெல்லாத்தையும் செய்யறாருன்னு. ஆமா, தான் இமேஜ் டெவலப் பண்றதுக்கா, பேர் வாங்கறதுக்கா? நான் சில பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு போனேன். கொடுக்கும்போது அவங்கள வீட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சேன். மக்களோட நம்பிக்கை ஒன்றா சேரும்போது நாடே இணைஞ்ச மாதிரி தோணுச்சு. எப்படி இந்த லெவலுக்கு போனேன்னு எனக்கு தெரியவே இல்லை. மக்கள் கேள்வியும் கேட்க ஆரம்பித்தாங்க, அவர் இப்படிலாம் செய்கிறாருன்னு. மக்கள் இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுன்னு சொன்னாங்க, ஒரே மாதத்தில் நின்று போயிடும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் ஆச்சு சார். அந்த டைமில் கோவிடில் ஸ்டார்ட் பண்ணது இது. அதோட அதிகமான வேலை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 365 டேஸில் என்னைக்கு வந்தாலும் 5-6 பேர் என் வீட்டுக்கு கீழே எப்பயுமே இருப்பாங்க. பெர்மனெண்ட்டாக அங்கேயே தான் இருப்பாங்க, எங்கேருந்து வேணாலும் வருவாங்க. அதனால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷத்தில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கையும் உழைப்பும் இந்த உலகத்தோட மிகப்பெரிய வார்த்தைன்னு. முதல்ல உங்களை யாரும் நம்பலைன்னா உங்கள் வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு. அப்புறம் நீங்கள் ஒருத்தருக்காக முயற்சி பண்ணலன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு பொறுமையே இல்லைன்னா, நான் அந்த நம்பிக்கைக்காக கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். ஒரு சில டைம் ஃபெயில் கூட ஆவேன். ஆனால் எல்லாரோட வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா. ஆனா இதனால கொஞ்சம் நன்மையும் நடந்துரும். ஆமா. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி பிராண்ட்ஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதே பிராண்ட்ஸ் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. சார், நல்ல விஷயம் சார். நான் பிராண்ட்ஸ்க்கு கூட வேலை கொடுத்துருக்கேன். என்கிட்ட எத்தனை பிராண்ட்ஸ் வந்ததோ, நான் மொபைல் ஃபோன்ஸ்க்கு கூட பிராண்ட் கொடுத்துருக்கேன். நான் 5,500-6,000 ஃபோன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸ்டீல் பிராண்ட் வரும்போது ஏழைகளுக்கு ஹியரிங் கிட்டு கொடுக்க வச்சிருக்கேன். அப்புறம் கம்ப்யூட்டர் பிராண்ட் வரும்போது அதை கொடுக்க வச்சிருக்கேன். அவங்க திரும்பவும் ஏன் ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா, நான் மேக்ஸிமம் பிராண்டிங்கை ஷேர் பண்ண வைக்கிறேன். அப்புறம் நாட்டில் இல்லாதவங்களுக்கு நான் என்றைக்குமே இடம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் இதான் கேட்டிருப்பாங்க, ஒருவேளை நாட்டில் காசு இல்லாதவங்களுக்கு காசு கேட்குறாங்க. அப்புறம் இந்த பட்டுவாடா ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆனால் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆள் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் மும்பைக்கு வந்தாரோ, ஆமாம், அவரோட போட்டோ ஃப்ளைட்ல தெரியுது. ஆமா சார். ஃப்ளைட்ல பெரிய இடத்துல சோனு சூதுன்னு எழுதி இருக்கிறத பார்க்க முடியுது. சார், ஐ ஃபீல் ஐ எம் வெரி ஹம்பிள்ட். நான் அவ்வளோ டிசர்வ் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை பார்த்தப்போ மொதல் விஷயம், என் பேரண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை பார்க்கறதுக்கு அவங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்களால பார்க்க முடியல. எனக்கு எங்கள் அம்மா சொன்ன 2 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பிளேனை பார்க்கும்போது 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையோட பேனாவில் உன்னோட வேண்டுதலோட இங்கை நிரப்பணும். உன்னோட தலையெழுத்து ஓலையில் இல்லை, வானத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பித்தப்ப நீங்கள் காமிக்ஸில் நாகராஜா இருந்தீங்க.
அதோட சில போட்டோஸ் என்கிட்ட இருக்கு. அதை இவங்க எல்லாருக்கும் நான் காட்ட விரும்புறேன். नागराज जुर्म का दुश्मन, जिसके आगे है बेअसर आग का तूफान, आंखों में सम्मोहन, हाथों से निकले जहरीले नाग। नागराज अपराधियों का मिटा दे नामो निशान। राज कॉमिक्स में नागराज का नया कॉमिक। இது எப்படிப்பட்ட ரோல்? உங்க கண்ல இருந்து தீ வரும். சார், நான் டெல்லியில் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இது கிடைச்சது, இந்த ஆட் கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அது என்னன்னா, டெல்லியில தான் இதை நாங்கள் ஷூட் பண்ண போனோம். அப்புறம் அந்த ஆட் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அந்த ரிசல்ட் வெளியே வந்தப்போ நான் காமிக் புக்கில் பார்க்கும்போது நான் அப்போ தான் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். வெளியில் காமிக்ஸ் புக் வித்துக்கிட்டு இருந்தவங்க என்னை பார்த்துட்டு, ஏய் நாகராஜ் வந்துட்டாரு. அப்போ நான் என் தங்கச்சி கூட போயிட்டு இருந்தேன். என்ன எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். சார், நான் உங்கள் காமிக்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். என் சிஸ்டர் உடனே அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. காமிக்ஸ் வாங்கும் போது நான் அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். காமிக்ஸ் நான் வாங்கவே வேண்டாம்னு சொன்னேன். அப்போ நீங்களே அந்த ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்களே பாருங்க, நாகராஜ் எங்க, ஆமா, அப்புறம் சோனு சூத் எங்கன்னு. மக்கள் உங்க பேர்ல ஃபுட் ஸ்டால் வைக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல அவங்க போட்டோஸ் நான் பார்த்துருக்கேன். சோனு சூத் பேர்ல எத்தனையோ லேடிஸ் கார்னர் வச்சிருக்காங்க. அவங்க தன்னோட கடை பெரிய சோனு சூத் அப்படின்னு வச்சிருக்காங்க. சார், நான் சொன்னது இதுதான் சார். இதெல்லாம் அவங்களோட வாழ்த்துக்கள் தான். இதுதான் காரணம். நான் எங்க போனாலும் யாராவது ஃபாஸ்ட் ஃபுட் கார்னர் ஓபன் பண்ணியிருப்பாங்க. நான் லாஸ்ட் வீக் ஜெய்ப்பூர் போயிருந்தேன். அங்க ஒருத்தர் கடை ஓபன் பண்ணியிருந்தாரு, அதுவும் கோவிட் டைம்ல. சோனு சூத் ஃபாஸ்ட் ஃபுட் கார்னர்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, சார் நான் ஜெய்ப்பூர்ல ஓபன் பண்ணதும் உங்க பேரை வச்சோன்னே கடை நல்லா ஓடிச்சுன்னு சொன்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் வரும்போது பட்டரை நிறைய போட்டு செஞ்சு கொடுக்க தயாராருன்னு சொன்னேன். லாஸ்ட் வீக் நான் ஜெய்ப்பூரும் போயிருந்தேங்க. நான் லாஸ்ட் வீக்கும் சாப்பிட போயிருந்தேன் அந்த கடைக்கு. அப்போ பட்டர் ரெடியா இருக்கா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் நினைச்சேன் அவங்க கூட எனக்கு ஏதாவது உறவு இருக்கு அப்படின்னு. எனக்கு அவங்கள தெரியாது, பட் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா நீங்க எங்க போனாலும் மீடியாவுக்கு அதை போஸ்ட் பண்ணுவீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க நாளைக்கு நான் இல்லாதப்போ என் பசங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ், இந்த சர்வீஸை நம்மளும் கடைப்பிடிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். ஆனா சில பேர் இப்படி கூட யோசிப்பாங்க, அவங்க தானா வரணும்னு. ஆனா நம்ம அவங்க கிட்ட போகாத வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க கண்டிப்பா. அந்த உறவு என்னைக்குமே சேராது. இது ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ். பொதுமக்களை நம்ம கூட கூட்டிட்டு போகணும். பாருங்க, பொதுமக்கள் சவுத்துல உங்களுக்குன்னு ஒரு கோவிலை கட்டிருக்காங்க. உங்களை கடவுளாவே ஆக்கிட்டாங்க. இது கொஞ்சம் அதிகமா தெரியல? அதிகம்தான் சார். நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க ஏதாவது ஸ்கூல் கட்டுங்க, இல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்டுங்க என் பேர்ல. இதெல்லாம் இதுக்கு நான் 2-3 பேர்கிட்ட கூட சொன்னேன். பெங்கால்ல இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் கட்டினாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ எனக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கதை நான் டிசர்வ் பண்ணல. ஆனா மக்களோட எமோஷன் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பா கொடுக்குது. அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே உடைய விட மாட்டேன். சோனு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அக்ஷய்குமார் 25 கோடி கொடுத்திருக்காரு கோவிடுக்கு. ஆனா அவரோட பேர் வெளியே வரவே இல்லை. சார், அவர் பேரும் வந்திருக்கோம். அவரும் நன்மையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்க லெவல்ல நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா நான் இதை தான் சார் சொல்லுவேன், பர்சனலி தோல்ல கையை போட வேண்டியது ரொம்ப அவசியம்னு. நான் இங்கே இல்லாதப்போ டிராவலில் இருக்கும்போது வீட்டுக்கு கீழே டிரைவர் இருப்பார், அவரும் மக்கள் அட்டன் பண்ணுவார். பால்காரர் இருப்பார், அவர் கூட மக்கள் அட்டன் பண்ணுவார். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் பர்சனலி இணைஞ்சிருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தான் அது. அவங்களோட பெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன் நிறைய செஞ்சிருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்கு. 15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. 4 லட்சம் உழைப்பாளிகளுக்கு 1 மாசம் சாப்பாடு போட்டிருக்காரு. யூபி பீகாருக்கு 30 பஸ் புக் பண்ணாரு. பச்சன் சார் 2800 மைக்ரன்ஸ்க்கு ட்ரெயின்ல போக ஏற்பாடு பண்ணாரு. இண்டிகோ ஏர்லைன்ஸோட 3 சார்ட்டர்ட் ஃபிளைட்டோட செலவை ஏற்றுக்கிட்டாரு. ஆக்சிஜனோட 250 பெட் செட்டப் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர்ஸை ஏற்பாடு பண்ணாரு. கோவிட்னால ஆர்ஃபன்ஸ் ஆன பசங்களை அவர் அடாப்ட் பண்ணாரு. ஆனா பச்சன் சாரை மறந்துட்டு சோனு சூதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல சார், அது சார் பச்சன் சார் எங்க எல்லாரோடைய இன்ஸ்பிரேஷன். அப்புறம் அவர் அருமையா வேலை செய்வாரு. அவர் காட்டின வழியில தான் நாங்க எப்பயுமே போய்கிட்டு இருக்கோம் சார். இன்னமும் போவோம் சார் அந்த வழியில. அக்ஷய் அப்புறம் அமிதாப்ஜியை பத்தி நான் மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க. சோனு ஃபிலிம்ல ஒரு டயலாக் இருக்கு, பாய்க்கும் டானுக்கும் மேல ஒரு கிங் இருப்பான். சார், என்னோட பிக்சரோட டயலாக் சிங் இஸ் கிங். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பெரிய லெஜெண்ட் சார். நான் இப்போதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் பெரிய பயணம் போக வேண்டியது இருக்கு. பட்
அவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நான் ஒரு பேக் பெஞ்சர் சார். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம் சோனு. இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் பாக்கி இருக்கு. அது எல்லாத்தையும் பிரேக்குக்கு அப்புறம் என்னன்னு கவனிப்போம். யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதோ, அதாவது 200 ரூபா வாங்குறவங்க, அவங்க பசங்களுக்கு 18லேருந்து 20 லட்ச ரூபா ஆப்ரேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ண வைக்கிறோம். அப்புறம் நான் யாருக்காவது தேவைப்பட்டா நேஷனல் மீடியாவில் சொல்கிறேன். ப்ளீஸ் கால் மீ, ஐ வில் ட்ரை டு மேக் இட் அப். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது சோனு சூதிடம். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் சோனு சூத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவரோட ஃபண்ட்ஸ் அண்ட் சோர்ஸ் ரகசியமானது. சோனு, நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. லட்சக்கணக்கான உழைப்பாளிகளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் பணம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எங்க இருந்து வருது? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பணம் வேணும். நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும் மக்களோட வேலைக்கு எந்த லெவலில் டிமாண்ட் வந்துட்டு இருக்கோ அந்த லெவலில் 2 நாள் கூட சர்வை பண்ண முடியாது. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை எப்படி இணைக்கிறதுன்னு. நான் பிராண்ட்ஸ் பற்றி சொன்னேன். எத்தனையோ பிராண்ட்ஸ் இருக்குது. சொல்லணுன்னா நான் வேலை பார்க்காத பிராண்டே இல்லை. அவங்கக்கிட்ட இருந்து டொனேஷனும் பண்ண வச்சேன் அவங்கள. நான் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸு, காலேஜஸ்ஸு, நான் டீச்சர்ஸு, நான் ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸு, நான் எக்ஸ்போர்ட்டர்ஸு எல்லாருமே இந்த வேலையில் ஈடுபட வச்சேன். அவங்கள இணைச்சேன். எத்தனையோ பேருக்கு வேலை கொடுக்க வச்சேன். என்னோட அப்பியரன்ஸ் வேணும்னா நான் அவங்களுக்கு அதை கொடுத்தேன். ஒன்று ஒன்றா தானாகவே இணைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ, எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் ஒன்று எஜுகேஷனை தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா ஜாபை தேர்ந்தெடுங்க, உங்களால் 2மே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ என்ஜிஓஸ் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஜனத்தொகை 160 கோடி, உங்களால் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாதுன்னு. நான் என்ன சொன்னேன்னா, என்னோட வீட்டுக்கு வரும்போது என்னால் மறக்க முடியாதுன்னு. அதனால நாட்டில் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த சின்ன ஜில்லால இருந்தாலும் நீங்க எங்க சொன்னாலும் நான் அங்க கண்டிப்பா வருவேன். என்னால படிக்க வைக்க முடியும், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், என்னால அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும். நீங்க எனக்கு கால் பண்ணா போதும். பாருங்க, இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க இத்தனை பேருக்கு பஸ்ஸுங்களை ஏற்பாடு பண்றது, இத்தனை பேருக்கு ட்ரெயின் ஏற்பாடு பண்றது, அப்புறம் நீங்க உங்க வெப்சைட்ல எழுதியிருந்தீங்க 4000 ஸ்டூடெண்ட்ஸை கிர்கிஸ்தான்லேருந்து கொண்டு வந்தீங்க, கசாக்ஸ்தான்லேருந்தும் கொண்டு வந்தீங்க, மாஸ்கோலேருந்து லெப்ரஸ்க்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தீங்க. இது ஒன்றும் சாதாரணமான வேலை இல்லை. யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலையோ, டிக்கெட்டுக்கு காசு இல்லாதவங்க, நான் எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணல. அதை நான் என்ன சொன்னேன்னா, டிக்கெட் எடுக்க முடிஞ்சவங்க எடுங்க, அப்படி இல்லாதவங்க என்கிட்ட வாங்கன்னு சொன்னேன். அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் கர்கிஸ்தான், கலாயிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், இங்கே எந்த ஃப்ளைட்டும் பறக்கல. ஸோ எனக்கு அப்படி தோணல. நாட்டில் எந்த ஆஃபீஸும் ஆஃபீஸ் அம்பாசிடர்கிட்ட நான் பேசவே இல்லை. நான் 24 மணி நேரமும் இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏர்லைன்ஸோட பெர்மிஷன், அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வரதில்ல, அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸும் தேவைப்பட்டது. அப்புறம் நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களும் பண்ணாங்க. எனக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் 400-500 பேர் உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிற்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிமாண்ட்ஸ் இருக்கும். எப்படி நிறைவேற்றுவீங்க? ஒரு சில பேர் எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு நீங்கள் டிராக்டர் கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே செலவாகும்ல சார்? செலவாகும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் துபாய் போனப்போ, அங்கே லேண்ட் ஆனப்போ இமிக்ரேஷனில் என்கிட்ட ஒரு ஜென்டில்மேன் என்ன சொன்னார்னா, மை நேம் இஸ் வில்சன், நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர், கேன் ஐ ஹாவ் எ செல்ஃபி வித் யூ அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அவர், நீங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்கிறீங்கன்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் பெங்களூரில் எங்கள் பிரான்ச்சில் ஒரு போன் மோரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வச்சிங்கன்னார். அப்புறம் கேரளாவில் உள்ள எங்கள் பிரான்ச்சில் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வச்சிங்கன்னு சொன்னார். அப்புறம் நீங்கள் காசு கொடுத்தீங்க, நீங்கள் எங்களோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும்னு அவர் சொன்னார். சார் நான் சொன்னேன், சார் நாளைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் துபாயில் மீட் பண்ணோம். அங்கே டைரக்டர்ஸ்லாம் வந்தாங்க. சார் எங்களுக்கு உங்களோட இத்தனை அப்பியரன்ஸ் வேணும், நாங்கள் ஒரு ஆட் ஷூட் பண்ண போகிறோம். சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃபீஸ் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் இங்கே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பெஸ்ட் சர்ஜரி இருக்கீங்க, எனக்கு ஃபீஸ் வேண்டாம், ₹1 கூட வேண்டாம். நீங்க எனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல 50% ஸ்பான்சர் பண்ணுங்க. ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 25 லட்சம் சார். அவரு 50 லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. அது கிட்டத்தட்ட 12.5 கோடி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சார். 19 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இன்னைக்கு கூட நாங்க பண்ண வச்சிருக்கோம். அப்புறம் நான் நேஷனல் சேனல்ல இருந்து நான் இன்னைக்கும் சொல்றேன்,
யாரா இருந்தாலும் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க 200 ரூபா லேபர் வாங்குறவங்க அவங்க பசங்களுக்கு 18 to 20 லட்ச ரூபா ஆபரேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா பண்ண வைக்கிறோம். அப்புறம் நான் யாருக்காவது தேவைப்பட்டா நேஷனல் மீடியால சொல்றேன். ப்ளீஸ் கால் மீ, ஐ வில் ட்ரை டு மேக் இட் அப். சோனு, நீங்க மக்களுக்கு பதில் சொல்றத நான் பார்த்துருக்கேன். யாராவது டிராக்டர் கேட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லுவீங்க. வீட்டு கூரை பிரிஞ்சு போச்சு சொன்னா நாளைக்கு முடிச்சிடலான்னு சொல்லுவீங்க. எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் முடிச்சிடலான்னு சொல்லுவீங்க. இவ்வளவு சீக்கிரமா கடவுள் கூட கேட்க மாட்டாரு. சார், கடவுள் தான் கேட்பாரு. நான் ஒரு மீடியேட்டர், என்கிட்ட சொல்றாங்க, நான் அதை செஞ்சு கொடுக்குறேன். அப்புறம் உங்க வெப்சைட்ல நான் பார்த்துருக்கேன், நீங்க எத்தனையோ பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு உதவி இருக்கீங்க, எத்தனையோ பேருக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு உதவி இருக்கீங்க. அப்ப நீங்க சூப்பர்மேனா இல்ல ராபின்ஹுட்டா? எங்க ஏதாவது கொள்ளடிச்சு மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா? சார், காமன் மேன் சார். அதுதான் இம்பார்ட்டன்ட் சார். நாங்கள் கிட்டத்தட்ட கோவிட் டைமில் ஒரு 7.5 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஆதார் கார்டு, பேன் கார்டுலேருந்து என்னென்ன இருக்கோ இன்றைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு சார். அவங்க ஏழைங்க சார். சார், அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்தப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் வந்தது. சார், நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, ஹெல்ப் பண்ணீங்கன்னு. நாங்களும் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறோம். அப்புறம் கோவிட் டைமில் நாங்கள் மருந்துங்க கொடுக்க ஆரம்பித்தோம். என் மேலே கேஸ் கூட போட்டாங்க. மற்றவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, இவருக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு. ஸோ இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், ஏழைகள் சைக்கிளில் எடுத்துக்கிட்டு, அதாவது சின்ன சின்ன இடமா இருக்கட்டும், இந்த பீகார், ஜார்க்கண்ட் எதுவாக இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், அவங்க 50-60 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போய் எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் தேவைன்னு சொல்லுவாங்க. நைட்டு 2:30-3 மணிக்கு அவங்களுக்கு சரியா டைப் கூட பண்ண தெரியாது. ஏதோ ஒரு ஃபோட்டோ வரும், அவங்க கையில் ஆக்சிமீட்டர் போட்டிருக்கோம், அதில் ஆக்சிஜன் லெவல் 52 மட்டும் இருக்கும், வேற எதுவும் இருக்காது, எந்த மெசேஜும் இருக்காது. ஹெல்ப்புக்காக ஒரு ரேண்டம் மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் ராத்திரி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். எதனால ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த நேரத்தில் எங்களுக்கு நெட்வொர்க் இணைஞ்சிருந்தது, இப்போயும் இருக்கு. அவங்க எப்படிப்பட்ட ஏழை மக்கள்னா இன்னைக்கும் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஏன் சொல்றாங்கன்னா தெரியும், இன்னைக்கும் என்னால ஒருத்தரோட கஷ்டம் தீரும்னு. சோனு, சில கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எங்கிட்ட சில ஃபிகர்ஸ் வந்திருக்கு. உங்க கம்பெனியை பத்தி 2020-21 உங்களுக்கு 12.5 லட்சம் டொனேஷன் கிடைச்சிருக்கு. ஆமா. அப்புறம் 2021 ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த 3-4 மந்த்ஸ்ல 20 கோடி வரைக்கும் டொனேஷன் வந்திருக்கு. கண்டிப்பா சார். இது எப்படிப்பட்ட மாற்றம் சார்? இது எப்படி மாறுச்சுன்னா, மக்கள் நான் உதவி செய்யறத பார்த்துருக்காங்க. அதுல 80% டொனேஷன் என்னோடது தான் சார். நான் பெரிய பேங்க் கிட்ட டொனேஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு, ஒவ்வொன்றும் இருக்கு. அப்புறம் நான் உங்க பிராண்ட் அம்பாசிடர், இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க டொனேட் பண்ணுங்க, எகெயின்ஸ்ட் எனிதிங், ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுங்க, காலேஜஸ்க்கு பண்ணுங்க, டைரக்டா எங்க வேணாலும் பண்ணுங்க, ஃபவுண்டேஷனுக்கு எதுக்கு வேணாலும் பண்ணுங்க. ஸோ அந்த டொனேஷன்ல இருந்து தான் வந்தது. ஏன்னா மக்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவருக்கு 1 ரூபா கொடுத்தாலும் சரியான இடத்துக்கு தான் போய் சேரும்னு. அப்புறம் நான் எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு 1 ரூபா டொனேஷன் பண்ணுங்கன்னு நான் யார்கிட்டையும் கேட்டது கூட கிடையாது. ஒரு நல்ல காரியத்தை நீங்க ஏன் தனியா பண்றீங்க, நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க இதை ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுங்க, அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் பேசுங்க, நீங்க மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பேசுங்க. மேக்சிமம் தடவை என்ன எத்தனையோ தடவை கெஸ்டா வர சொல்லி இன்வைட் பண்ணுவாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், நீங்க ஹாஸ்பிட்டல் பேர்ல செக் கொடுங்க, நான் அங்க ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுவேன். அங்க அட்வான்ஸாவே செக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பேஷண்ட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் சேர்ந்துச்சாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி இது குபேரனோட கஜானா இல்ல, வாழ்க்கை பூரா சேர்றதுக்கு. ஆனா நான் இந்த முயற்சி தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நாம எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும். இது எப்படி நடக்குதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கே தெரியாது சார். ஒரு சில டைம் என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுவேன், என்னோட குடும்பத்துக்கிட்ட பேசுவேன். எப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. பட் நான் இது மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 20 வருஷத்துல நான் 100க்கும் மேற்பட்ட படங்கள் நிறைய மொழிகள்ல பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா கூட இப்ப பண்றதுல 1% கூட கிடையாது சார். அதனால இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது சார். ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது. சொல்லுங்க. ஒரு பையன் என்னை என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்த்து வைங்கன்னு சொன்னான். ஆமா சார், உண்மையை சொல்லணும்னா நான் அந்த மாதிரி எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கேன் சார். இதெல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஒரு பையன் உங்களுக்கு எழுதியிருக்கான், எங்க அப்பா அம்மாவை கொஞ்ச நாள் எங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்களே. பாருங்க சார், மக்கள் கூட எனக்கான உறவு இப்படிதான் இணைஞ்சிருக்கு. நானே என்னோட சோசியல் மீடியா மெசேஜ் எழுதுவேன். எனக்கு எதுவும் டீம் இல்லை, தனியா எதுவும் இல்லை, எல்லாமே நானே தான் எழுதுவேன், எமோஷன்ல தான் எழுதுவேன். அப்புறம் இப்படி பதில் சொல்லுவீங்க, நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், வில்லியம்சன் ரொம்பவே அடிச்சு ஆடுறாரு, அவரை பெவிலியனுக்கு அனுப்புங்கன்னு. ஆமா, அதுவும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
இந்த மக்கள் எங்க ஒரு மேட்ச் பார்த்தாலும் சோனு சூத் நம்ம கூட இருக்காருன்னு தோணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்ததுன்னா அவங்களுக்கு சோனு சூத் நம்ம கூட இருக்காருன்னு தோணுது. இப்படிதான் நடந்தது. ஸோ ஐ ஃபீல் இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமானது சார். இப்போ இதுவும் ரொம்ப அருமையான ஒரு ஃபீலிங் தான். சோனு சூத் சார், நான் வீட்டில் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மது பாட்டில் அனுப்பிடுங்க. ஆமா, அந்த ட்வீட்டும் எனக்கு வந்தது. எனக்கு மது பாட்டில் அனுப்பி வைங்க, நீயே போய் வாங்கு, ஒருவேளை நீ மட்டையாயிட்டா நானே உன்னை டோர் டெலிவரி பண்றேன்னு. ஒருத்தர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னோட 7 வயசு பையன் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருந்தான், அதுல ஹீரோ சோனு சூத அடிச்சதுனால அவன் டிவியே போட்டு உடைச்சான். சோ சோனு சார், புது டிவியை வாங்கி கொடுங்க. அதுக்கு நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் சார். ஒருவேளை டிவி இந்த மாதிரி உடைஞ்சா எல்லா டிவியோடையும் அப்புறம் எனக்கு டிவி கொடுக்கறது மட்டும்தான் வேலையா இருக்கும். மக்களுக்கு உடைஞ்சிருக்கு, ஆந்திராவில் எங்கேயோ உடைஞ்சிருக்கு இந்த மாதிரி. சார், கடவுள் கொடுக்குறாரு, நான் உங்க எதிரில் தான் இருக்கேன் பாருங்க நீங்களே. நான் பஞ்சாப்ல இருந்து வந்தேன், பேர் கிடைக்கணும், ஆக்டரா மாறணும் அப்படின்னு வந்தேன், நல்ல அடையாளம் கிடைக்கணும், அதுக்கு மேல வேற எதுவும் கிடைக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு தடவை இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லைன்னு தோணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 பேசஸ்ல இருந்தேன். ஒரு ஃபேஸ்ல நான் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். கோவிடுக்கு அப்புறம் திரும்பவும் செட்டுக்கு வந்து அந்த செட்டு ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சது சார். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இத்தனை நாளா இதுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தோமான்னு, இதுக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாமா, நம்ம தேடி வந்தது இது இல்லைன்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் ஐ எம் வேக்கிங் ஆஃப் மை லைஃப்னு தோணுச்சு சார். அப்புறம் சில முறை உங்களுக்கு அதே விஷயம் ரொம்ப சின்னதா தோணும். அப்புறம் இன்னைக்கு உங்க எதிரில் வந்து உக்காந்துருக்கேன் சார். நீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சேவைகளை பண்ணணும்னு நாங்க வாழ்த்துறோம். ஆனாலும் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள். கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் சோனு சூத் கிட்ட வழக்கமான கேள்விகளை கேட்போம். பர்சனலா நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க உங்க ட்ரீமை என்னைக்குமே விடாதீங்க. இத்தனை பேருக்கு எதிரில் சாருக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறேன், நான் எங்கேயாவது உங்களோட நான் என்னோட ஃபத்தே படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன், நம்பலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய விருந்தாளி சோனு சூத். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் சோனு சூத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு இதுதான். தலைவர்கள் வேலையில இவரு தலையிடுறாரு. சோனு, நிறைய லீடர்ஸ் சொல்றாங்க, இந்த மக்களை போய் பார்க்கறது, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறது, அவங்களோட ஓட்டு வாங்குறது எங்களோட வேலை, இவரே நூலில் வந்து குதிச்சாருன்னு. சார், நம்ம அரசியல் லீடர்ஸும் நல்ல காரியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட இந்தியன்ஸோட சைக்காலஜி என்னன்னா, ஒருத்தரை லீடரா தேர்ந்தெடுத்தா அந்த வேலையை அவங்க தான் செய்யணும். பிரச்சனை மக்களது இல்ல, தலைவர்களோடது தான். சஞ்சய் ராவுத் சிவசேனாவோட தலைவர். நீங்க மக்களை பஸ்ல உட்கார வச்சு அனுப்ப ஆரம்பிச்சதும் அவர் என்ன எழுதினார்னா, சில அரசியல் கட்சிகள் சோனு சூத மகாத்மாவாக்க முயற்சிக்கிறாங்கன்னு. ஆமா ஆமா, இது எனக்கும் தெரியும் சார். ஐ திங்க் இது ஒரு பெர்செப்ஷன் தான். ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோனு சூத் முகத்தை வச்சுக்கிட்டு மகாராஷ்டிராவோட அரசாங்கத்தை. சார் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அது என்னன்னா, வெவ்வேறு பார்ட்டியோட வாக்குமூலங்களை மாத்திட்டாங்க. மக்கள் என்ன ஒவ்வொரு பார்ட்டிக்கா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கும் இல்ல, அவங்க இன்னும் நிறைய பேசினாங்க. இத கூட சொன்னாங்க, லாக்டவுன்ல யாருக்குமே பெர்மிஷன் இல்லாதப்ப சோனு சூதுக்கு மட்டும் பஸ் ஓட்டக்கூடிய பெர்மிஷன் எப்படி கிடைச்சது? சார், அந்த நேரத்துல நான் மகாராஷ்டிரால இருந்தேன். நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் பெர்மிஷன் வாங்காம இல்ல, எந்த இடத்துக்கும் பெர்மிஷன் வாங்காமலாம் இல்ல. பெர்மிஷனை நான் அபிஷியலி எல்லாத்துக்குமே அனுப்பியிருந்தேன். அவங்க நீங்க மோதியோட ஆளுன்னு சொன்னாங்க. சார், மோடிஜிக்கு எல்லாருமே அவங்களோட ஆளுங்க தான் சார். ஆனா அவங்க சொன்னதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இவர் ஒரு ஆக்டர், இவர் பணம் கொடுத்தா எதை வேணா செய்வாருன்னு. சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க என்னை பத்தி சொன்னப்போ எனக்கு அந்த விஷயமே தெரியாது. நான் மக்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒருத்தர் திடீர்னு கால் பண்ணி நியூஸ் பாத்தியான்னு கேட்டாங்க. என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் சொல்லட்டும்னு சொன்னேன். சொல்றவங்க சொல்லட்டும், அது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் இது சாயங்காலத்துக்குள்ள பெரிய விஷயமா ஆயிருச்சு. இது எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, யார் என்ன பேசினாலும் பிரச்சனையே இல்லை. ஆனா உண்மை என்னவோ இதுதானே, அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு சாயங்காலம் இல்ல சிஎம் சந்திக்கல. இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண போல. எனக்கு ஒரு சில காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணதுனால மக்களும் கொஞ்சம் துணையா இருந்தாங்க. அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்புறம்
போய் சந்திச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவரை நான் சந்திக்கவே போனேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்க தரப்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒரு கேஷுவல் மீட்டிங். ஆனா விஷயம் அதோட முடியல. பிஎம்சி என்ன சொன்னாங்கன்னா, பிரசிடென்ஷியல் ஹவுஸை ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு. அந்த விஷயத்துக்காக உங்க மேல கேஸ் போட்டாங்க. சார், அது நான் கட்டினது இல்லை, ஏற்கனவே அது ஹோட்டலா தான் அங்க இருந்தது. நான் பண்ணது இதுதான். யாரெல்லாம் மைக்ரன்ஸ் இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லையோ அவங்கள தான் நான் அங்க தங்க வச்சிருந்தேன். மைக்ரன்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்புறம் இது விஷயமா கேள்வி எழுப்புனாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டாங்க. அப்புறம் சரத் பவாரை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. இல்ல சார், நான் சரத் சார் சும்மா தான் சந்திக்க போயிருந்தேன். அவர்கிட்ட இதை பத்தி எப்பயுமே பேசினது கூட கிடையாது, அவர்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டது கூட கிடையாது. அது சரி. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, மக்கள் மத்தியில உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஏறிக்கிட்டே இருக்கு, பப்ளிக் சப்போர்ட் கிடைக்குது, அதனால இவங்க பொறாமப்படுறாங்கன்னு. சார், அவங்க பொறாமப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம லைம் லைட்டுக்குள்ள வரும்போது புகை வரத்தானே செய்யும். புகை மட்டும் இல்ல சார், எல்லா இடத்துலயும் ரொம்ப பத்திக்குச்சு. ஆனா நடக்கும் சார், பட் இதனால எதுவுமே நிக்க கூடாது. எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, ஒருவேளை வாழ்க்கையில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரலன்னா அப்ப நீ சரியான வழியில போல, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாதான் நீ சரியான வழியில போறேன்னு அர்த்தம் அப்படின்னு. ஆனா சில பேர் ரொம்பவும் பாராட்டியும் இருக்காங்க. பிரியங்கா காந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆமா, பிரியங்கா ஜி கால் பண்ணாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணி நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்மிருதி இரானி அவங்களும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணணும்னு அப்பப்போ எனக்கு பூஸ்டப் பண்ணுவாங்க. ஐ திங்க் இதை வச்சு பார்த்தா நான் சரியான வழியில தான் போறேன்னு எனக்கு நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸோட வாக்குமூலத்தை நான் கேட்டேன். பஞ்சாப் சிஎம் அமரிந்தர் சிங், உத்தராகண்ட் சிஎம் ராவுத் அவர்கள், ஒடிசாவோட சிஎம் எல்லாரும் பாராட்டினாங்க, எல்லாரும் ட்வீட் பண்ணாங்க. ஆமா சார், இன்னும் இந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆனப்போ, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனப்போ நான் ஸ்டேட்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போனேன். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு பறந்தப்போ அது கொச்சின்ல எர்ணாகுளம்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே கிட்டத்தட்ட 170 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டிச்சிங் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள வெளியேற்றணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ராத்திரி ஃப்ளைட்டோட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி அவங்கள ராத்திரியே எர்ணாகுளத்துலேருந்து நான் கொச்சினுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு காலையில் 1.5 மணி நேரம் பெர்மிஷன் கிடச்சிது. அப்புறம் நான் அவங்கள கொச்சின்லேருந்து புவனேஸ்வருக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்போது சிஎம் பட்நாயக் சார் சொன்னார், தேங்க்யூ ஃபார் சேவிங் திஸ் 170 கேர்ள்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் சார் என்ன இன்னமும் முன்னேற வச்சுக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிங்க லாபம் இல்லாமல் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை பண்ணாங்க சார். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸெப்ஷன், பட் ஐ திங்க் ஐ மீன் அவங்களோட கிரேட்னஸ் இதுதான், நான் பண்றது சரிதான் அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்க. அப்போ நான் கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களுக்கு ஏதோ ஆஃபர் பண்ணாங்கன்னு. சார், எனக்கு ஆஃபர் வந்துச்சு, பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வந்துச்சு கூட. அங்கே போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைச்சிது. ராஜ்யசபா ஆஃபர் கூட வந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆனால் அதுக்கு நான் தயாராக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்கு உள்ளுக்குள்ள முழுமையா பண்ணணும், அது நடக்கிற வரைக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது சார். அப்புறம் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போகணுன்னா ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் என்னோட வாழ்க்கை லட்சியம் வேற சார். அதனாலதான். ஆனா இந்த இமேஜ் எல்லாம் உங்களுக்கு அரசியல்ல யூஸ் ஆச்சா? உங்க சிஸ்டரை நீங்க தேர்தல் நிக்க வச்சீங்க, காங்கிரஸ் டிக்கெட் வாங்கி அவங்கள தேர்தல் நிக்க வச்சீங்க சார். அதுல அவங்க, ஆனா என் சிஸ்டர் நிறைய இதுக்கு முன்னாடி சேரிட்டி ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மூகாவுக்கு போய் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில பெரிய லைனே நிற்கும். லோக்கல் எம்எல்ஏ கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க, எல்லாருமே இங்கதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க என்ன தயாரா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதுவும் உண்மைதான். நீங்க தயாரா இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வரும்னு அவங்க கிட்டயே டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பீங்க. கெஜ்ரிவால் நல்ல விஷயம்தான், அவங்களும் எனக்கு நோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சார், எங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாது. நாங்க எப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்க உட்கார வச்சாலும் உட்காருவோம், எங்க நிக்க வச்சாலும் நிப்போங்க. எங்களோட நோக்கம் வேற. ஜெயிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை சார். நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வராங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களோட மனசு ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் நினைக்கிறேன். உங்களோட வாசலுக்கு எப்ப மக்கள் வந்து நிக்கிறாங்களோ அதுதான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சும் உங்ககிட்ட யாரும் வரலன்னா அது எப்படி? ஆனா உங்களுக்கு இப்படி தோணலையா, உங்க ஸ்ட்ராட்டஜி தப்பாயிடுச்சுன்னு? ஏஏபியில் டிக்கெட் வாங்கி கொடுத்திருந்தா எந்த கஷ்டமும் இருந்திருக்காதுன்னு? சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை ஜெயிச்சிருந்தா ஒன்னா இருப்போம், அது இன்னும் நல்ல விஷயம், இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். ஆம் ஆத்மி சார், கெஜ்ரிவால் சாரும் சொன்னாங்க என்கிட்ட,
ஆனா நீங்க சொன்ன மாதிரி சார் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒருவேளை நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஒரு வாட்டி கேஜ்ரிவால் சாரை சந்திச்சதும் ஐடி ரெய்டு வந்தது. இல்ல சார், அப்படி எதுவுமே. அதுக்கப்புறம் 19 நாள் கழிச்சு விருந்தாளிங்க வந்துட்டாங்க. 19 நாளா? நான் கால்குலேஷன் மறந்துட்டேன். வந்தாங்க சார். பட் லைக் ஐ செட், அரவிந்த் சாரை சந்திச்சப்போ நான் அவரை பார்க்குறப்போ நான் எஜுகேஷனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கு கூட ஒரு ப்ரொஃபஸர், நீங்கள் எந்த ஃபீல்டை பற்றி பேசினாலும் ஆயிரக்கணக்கான மக்களை படிக்க வைக்கிறோம். அரவிந்த் சார் என்ன யோசிச்சாருன்னா, ஐ ஷுட் பி த ஃபேஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கால்டு நாட் இன் அ மென்டார். நாங்கள் எப்படி மக்களை மென்டார்ஷிப் பண்ணணும், அந்த மென்டார்ஷிப் பேஸுக்காக தான் நாங்கள் அங்கே போனோம். அங்கேயும் என்னை கேட்டப்போ நான் சொன்னேன், எனக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் கண்டிப்பாக இல்லைன்னு. நான் பசங்களை படிக்க வைக்க தான் வந்தேன். மேபி மக்கள் அங்கே வேற ஏதாவது என்கிட்ட பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ விருந்தாளிங்க வந்தாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த இன்கம் டேக்ஸ் ஆளுங்கள்லாம் இந்த பிபிசி ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. நல்லதுதான் சார். எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ காலங்காத்தால 5:30-6 மணிக்கு வந்தப்போ நான் சீக்கிரம் முழிச்சிருவேன். அவங்க யாருன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. வாங்க சார், வெல்கம் அப்படின்னு சொன்னேன். இது மட்டும் உண்மை சார். நீங்கள் 2 நாள் 4 நாள் எத்தனை நாள் இங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் நீங்கள் போகும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க போகும்போது, சார் உங்கள் வீட்டில் கபோர்ட்ஸில், லாக்கரில், எங்கள் வீட்டில் எல்லாமே ஓப்பன்லயே இருக்கும். எங்க கபோர்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். எங்க வீட்டு வாசலுக்கு கதவுல லாக் கிடையாது. காலையில நாங்க அதை ஓபன் பண்ணி விடுவோம். யார் வேணாலும் உள்ள வருவாங்க, வெளியே போவாங்க. அவங்க கபோர்ட்ஸ், லாக்கர் ஓபன் பண்ணும் போது என்ன லாக்கே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்ல சார், இங்க எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கும்னு சொன்னேன். ஐ திங்க் தட் வாஸ் சம்திங் தேர் தாட். இது ரொம்ப நல்ல இடம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அனுப்பின ரிப்போர்ட், அதோட எக்ஸப்ட் எங்கிட்ட இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் ரெய்டில் இந்த விஷயம் தெரிஞ்சது. ஆக்டர் சோனு சூதோட கம்பெனியில் டாக்ஸ் எவேஷன்ஸ்க்கான எவிடன்சஸ் இருக்கு. அப்புறம் கேஷுக்கு பதிலாக செக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கும் நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன விஷயத்த நான் மதிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஹானரபிள். அவங்க எது செஞ்சாலும் ஒரு மதிப்பு இருக்கும், அவங்களுக்கு உரிமையும் இருக்கு. ஆனால் நாங்கள் ஒன்று ஒன்றா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணோம். அப்புறம் உங்க எதிரில் உட்காந்துருக்கேன், எல்லாமே சரியாயிரும்ன்ற நம்பிக்கை இல்லை சார். பட் லைக் ஐ செட், அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சாங்க. எந்த ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜெய்ப்பூர் பேஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட 175 கோடி 175 crores இதை டியூபியஸ் சர்க்குலர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நானும் கேள்வி கேட்குறேன். எனக்கும் ஜெய்ப்பூருக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதுக்கு நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தோம். அப்பவே தெரிஞ்சிருச்சு இது வேற யார் கூடயும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு. எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது சார். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தோணவே இல்லையா, நம்ம யார் கூடயும் மோதக்கூடாதுன்னு? அது சிவசேனாவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாழ்க்கையில இன்னும் ஸ்பெஷலா மாத்திரும். எனக்கு அந்த லைன்ஸ் ஞாபகத்துக்கு வருது இப்போ. நம்பிக்கையோட இரு, ஒரு நேரம் வரும். உனக்கு நம்பிக்கையோட இரு, ஒரு நேரம் வரும். அப்போ கடிகாரம் அவங்களோட தான் இருக்கும், நேரம் உன்னோட தான் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட் மீ ஸ்ட்ராங். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஜோத்பூரோட கேஸ். ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்கணும். அவர் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்களோட பையனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கேஸ். அவருக்கு 25-28 லட்சம் ஆகும். 8 வயசு பையன், அவன் பேர் சுபம், ஜோத்பூர் பையன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. அப்புறம் நான் ஹைதராபாத்ல உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பேசியிருந்தேன். அப்புறம் அந்த அமௌண்ட்டை குறைச்சு 35 லட்சத்திலிருந்து 28 லட்சத்துக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், சார் அந்த காசெல்லாம் நான் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு. சார், நாங்க 2 லட்சம் தான் ரெடி பண்ண முடியும். உடனே நான் சிஎம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து 10 லட்சம் செக், இவங்ககிட்ட 2 லட்சம் இருந்தது. அப்புறம் நான் ஒரு 6 லட்சம் போட்டு ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு. அப்புறம் 1.5 மாசத்துல பில் என்கிட்ட வந்தப்போ எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து 18 லட்சம் வந்துச்சு. நான் அவங்க கிட்ட கேட்டேன், சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து 10 லட்சம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு. என்ன தப்பு நடந்ததுன்னா, சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வந்த பணம் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்க பையனை காப்பாத்திட்டீங்க, ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பையனோட ஃபியூச்சரை பார்க்கணும்னு சொன்னாங்க.
நான் சொன்னேன், ஒருவேளை அவனை காப்பாத்தலன்னா பையனோட ஃபியூச்சர் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சார் அது செலவாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஃப்ரெண்டு எனக்கு ரெஃபர் பண்ணாரோ நான் இது வரைக்கும் அந்த பையனை சந்திச்சது கூட இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணா இது மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என் லைஃப்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேற யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டே போயிடுவாங்க. இந்த வேலையை உலகம் பார்த்துக்கொண்டு விட்டுருவாங்க. ஆனா நாங்க அதுக்கப்புறமும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். இது எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் சார். இது எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஸ்டாப் பண்ணா அதுக்கப்புறம் அது ஒரு கேள்விக்குறி ஆகிடும். அதுதான் சார். இங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியாகணும். அமிதாப் பச்சன் அரசியலுக்கு போனப்ப ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திரும்ப வந்துட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு சாக்கடை, அழுக்குன்னாரு. சார், எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன். எஸ், மக்கள் உங்களுக்கு விரல நீட்டுவாங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா முதுக ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும்னு. பாராட்டுறதுக்கும் அங்கதான் தட்டுவாங்க, குத்துறதுக்கும் அங்கதான் தட்டுவாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, விரல நீட்டுவாங்க. உங்களால கேட்க முடிஞ்சா நீங்க சர்வை பண்ணுவீங்க. எமோஷனல் ஆயிட்டீங்கன்னா எல்லாராலையும் இங்க சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு கண்டிப்பா தோணல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்தியாவை இணைக்க முடியும்னு. அப்ப ராகுல் காந்தி தப்பா நினைப்பாரு. ஏன்னா அவர் இந்தியாவை இணைக்க கிளம்பிட்டாருல்ல. சார், யார் இணைக்க முடியுமோ அவங்க இணைப்பாங்க. நானும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ராகுல்ஜி பண்றாரு, நாங்களும் பண்றோம், நீங்களும் பண்ணுங்க. ஏதோ பாரு, நீங்க எல்லாரையும் இங்க இணைச்சு உட்கார வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா சோனு, நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நீங்க உங்க சேவைகளை கண்டினியூ பண்ணணும். அப்படியே எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும் அவசியம். இப்ப பப்ளிக்ல இருந்து யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வீங்க? ஒர்க் அவுட் முடிஞ்சது, ஆக்டிங் முடிஞ்சது, சோஷியல் வேலை கூட முடிஞ்சது. ஆனா உங்களால இதெல்லாம் டைம்லி எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? நான் எப்படி பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா. நீ கேட்டது சரிதான். அதாவது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை சுத்தமா. நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது ஒன்று என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அதை விடவே மாட்டோம். கோவிட் நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் 22 hours முழிச்சிருப்பேன். அப்புறம் எத்தனையோ நாளைக்கு முழிச்சிருப்பேன். 1-2 மணி நேரம் தான் தூங்குவேன். ஆனா நான் டயர்டே ஆக மாட்டேன். அப்புறம் நீங்க எதுவும் செய்யலைனாலும் கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிருவீங்க. எதுவும் செய்யணும்னு நினைச்சா கூட முடியாது. எனக்கு தெரிஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது ஒரு மென்டல் கேம் தான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டையும் டைம் இருக்காது. ஒருவேளை நீங்க நினைச்சா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாள் பூரா இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆக்டிங் எப்ப பண்ணுவீங்கன்னு. இப்போ எனக்கு ஒரு படம் ஸ்டார்ட் ஆக போகுது. சார் சொன்னாரு, ஃபோன் எப்பயுமே கையிலேயே இருக்கும், பாதி நேரம் சேரிட்டிலேயே ஓடிரும், அப்புறம் எப்போ ஆக்டிங் பண்ணுவேன்னு கேட்டாரு. ஸோ இந்த பயணம் ரொம்ப முக்கியம்தான். பட் லைக் ஐ செட், பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்றேன். ஆனா ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது தான். சார், என்னுடைய கேள்வி, அடுத்து உங்களோட புது படம் என்னவா இருக்கும்? ஆமா, நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபத்தே. சைபர் கிரைம் பற்றின படம். இப்போ அந்த படம் எதுக்காக பண்றேன்னா, நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போது ஃபோன் மூலயமா என் பேர்ல ஃபேக் லோன்ஸ் கொடுக்குறேன்னு எத்தனையோ பேரை ஏமாத்திருக்காங்க. நான் 200-250 எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சது சைபர் கிரைம் ஒரு மிகப்பெரிய உலகம்னு. பெரிய ஆளுங்க மட்டும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் ஹேக் ஆச்சு. சின்ன சின்ன ஆளுங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த சப்ஜெக்டை நான் எடுத்து அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அப்புறம் சில நல்ல ரைட்டர்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த படம் பேர் ஃபத்தே 10 நாள்ல ஆன் ஃப்ளோர் போயிட்டு இருக்கு. மேபி இயர் எண்ட்ல வரும். அப்புறம் வி கேன் மேபி என்டர்டைன்மெண்ட் யூ. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. சார், என்னுடைய பேர் வர்ஷா. எனக்கு காது கேட்காது. இது என்னுடைய சிம்பாலிக் நேம். எப்படி உங்க பேரு சோனுவோ, எங்களை மாதிரி காது கேட்காதவங்க இந்த மாதிரி சிம்பாலிக் செய்கையில பேசுவோம். சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன். முதல் கேள்வி என்னன்னா, ஆக்டிங் கரியர்ல என்னுடைய ட்ரீம் ஆக்டிங் பண்றது. அப்புறம் மூவிஸ் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்தப்போ அங்க ஹியரிங் ஆளுங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும். நாங்க செவிடா இருக்கிறதால எங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் எங்களை அப்படியே அமைக்கிடுவாங்க. ஆனா எங்க கிட்ட இந்த சிம்பாலிக் செய்கை இருக்கு. அதை வச்சு நீங்க ஆக்டரா? ஆமா சார், ஆமா. இதுக்கு முன்னாடி நிறைய லைவ் ஷோஸ் எல்லாம் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனா சான்ஸ் தரேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அதனால என்னுடைய ட்ரீமையே நான் கைவிட்டேன். வர்ஷா, நான் இது மட்டும் தான் சொல்றேன், நீங்க உங்க கனவை விட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல பர்சனலா நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க உங்க ட்ரீமை என்னைக்குமே விடாதீங்க. இத்தனை பேருக்கு எதிரில் சாருக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறேன்,
நான் எங்கேயாவது நான் என்னோட ஃபத்தே படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன், நம்பலாம். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ வெரி மச். சோனுஜி, இது உங்களோட ஆர்வம், இந்த ஆர்வம் தான் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார், நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு மீடியேட்டர். என்னால மெசேஜ் கொடுக்க முடிஞ்சுதான்னு தெரியல. பட் ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கும் போல. நான் இந்த சேர்ல அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். பட் லைக் ஐ செட், என்ன இருந்தாலும் என்னால என்ன செய்ய முடியுமோ அதுக்கு நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். இப்போ இன்னொரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜியோட தீர்ப்பு என்னன்னு நாம வந்து கேட்போம். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக்கலாம். இன்னைக்கு நாம சோனு சூத் மேலதான் வழக்க நடத்தினோம். அவர்கிட்ட அவருடைய பிலிம் வாழ்க்கையை பத்தி கேட்டோம். அவர் மக்களுக்கான சேவைகளை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை பத்தி கேட்டோம். அவருடைய ஃபண்டிங் சோர்ஸை பத்தி கேட்டோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ராஜ்யசபா மெம்பர் விக்ரம்ஜித் சாஹனியோடைய தீர்ப்பு. மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காலம் எப்பவுமே மாறும், ஆனா காலத்தை மாத்திரம் தான் ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. அற்புதம் சார். அது என்னன்னா, நீங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு டெஃபண்டம் பொண்ணுக்கு உங்களுடைய ஃபத்தே மூவில உடனடியா ஸ்பான்டேனியஸா ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீதிமன்றத்துக்கு எதிரில் நீங்க ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. கோவிட் டைம்ல மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப், அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா என்னோட ஃபிலாசபியும் இதுதான். எக்ஸ்டெண்டிங் எ ஹெல்பி ஹேண்ட் டு த நீடி இஸ் ஈக்குவல் டு ஜாயினிங் 2 hands ஃபார் த ப்ரேயர். தேங்க்யூ மை ஹானர்ஸ். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரியல் லைஃப் இந்த படம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனா ரியல் லைஃப் சேவைங்கிறது சுயநலையற்ற சேவை, அது தொடரணும், தொடர்ந்துகிட்டு இருக்கணும். அப்புறம் நீங்க இதே மாதிரி சமூக சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த நீதிமன்றம் உங்களை கௌரவமாக விடுதலை செய்து அப்புறம் நீங்க இதே மாதிரி சமுதாய சேவை செய்யணும். அப்புறம் எந்த விதமான விவாதத்துல சிக்காம அப்புறம் டிரான்ஸ்பரண்டா வேலை செய்யணும்னு அட்வைஸ் கொடுக்குது, உங்களை விடுவிக்குது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் இது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் இந்த லைன்ல நிக்கிறதுக்கு ரொம்ப தகுதியா இருக்கேன்னு சொன்னதுக்கு. அப்புறம் ஜட்ஜ் சார் என்ன கௌரவமா விடுவிச்சிட்டாரு. என்னால ஃபத்தே ஷூட்டிங் பண்ண முடியும் சிறப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கு சார் எனக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க எப்பயுமே வாழ்க்கைன்னா லைட் கேமரா ஆக்ஷன்னு நினைப்போம். பட் லைட்ஸும் கேமராவும் இல்லாம ஆக்ஷன் பண்றது தான் ரொம்ப சிறப்பான விஷயம். உங்க மத்தியில வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் டேங்கிறதாலே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நான் அந்த கடவுளுக்கு கூட என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் இந்த நிலைமையில இருக்கேன், இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் நம்ம ரஜத் சாரோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை கௌரவப்படுத்துவோம். ஹாப்பி பர்த்டே. ஸோ ஜட்ஜ் சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நாங்க ஒரு கேக் கூட ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா. இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் சார். இது ரொம்ப ஸ்பெஷலான டே சார். வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, நான் தான் உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கேன். நாங்களும் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. நான் கூண்டை விட்டு வெளியே வரலாமா? வாங்க. எல்லாரும் கொஞ்சம் பக்கமா வந்துருங்களேன். வாங்க, கிட்ட வாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு ரஜத் சார். ஹாப்பி பர்த்டே.